நசுங்கிட போகுது. ஐயோ ஐயோ, ஏதோ இந்த ஒரு ஐட்டமாவது நசுங்காம முழுசா இருக்கட்டுமே. அமைதி அமைதி. என்ன சாப்பாடு இது? எந்த வீட்டுக்காரி சாப்பிடுவா? பிச்சைக்காரன் கூட தூக்கி எறிஞ்சிடுவான். என்ன இழவு இது? சாம்பாரா சாக்கடை தண்ணியா? குடல குழப்புது. புரிஞ்சது இல்ல? உங்களை யார் சமைக்க சொன்னது? எங்க நம்ம சமையல்காரி? விதி. நான் உனக்கு வாழ்க்கப்பட்டுட்டேன். நான் வேணா வாயை மூடிட்டு சும்மா இருப்பேன். சமயக்காரி சும்மா இருப்பாளா? சரதாம் போடி. என்ன நாக்கு நீளுது அப்படின்னு உன் தொல்லை தாங்க முடியாம சொல்லிட்டு போயிட்டா. இப்பதான் நெருங்க ஆரம்பிச்சேன். என்ன யா முணுமுணுக்கிற? சமையல்ல நீ எதிர்பார்க்கிற அளவுக்கு அவ இப்பதான் நெருங்க ஆரம்பிச்சா, அதுக்குள்ள போயிட்டாளே என்ன? இந்த வளவள பேச்செல்லாம் வேண்டாம். அடுத்த வேளை சமையலுக்கு ஒரு ஆள் வேணும். வந்தா சமையல்காரியோட வாங்க, இல்லனா இந்த வீட்டு வாசப்படியை மிதிக்காதீங்க. வாங்க. குனிஞ்சு வேலை செய்யற சமயக்காரிக்கு நான் எங்க போவேன்? குனிஞ்சுக்கிட்டே போய் தேடுறேன். என் செல்ல மகன் சின்ன பாண்டிக்காகத்தான் நான் சமையல் செய்யறேன். இல்லன்னா எனக்கு என்ன தலையெழுத்தா இந்த வேலையெல்லாம் செய்யறதுக்கு? நினைத்ததை முடிப்பவள் நான் நான் நான். எங்க ஜாலியா சுத்திட்டு வர்றீங்க? ஜாலியா சுத்திட்டு வரல, ஜோலியா சுத்திட்டு வரேன். வா இப்படி. தெரு தெருவா அலைஞ்சு வீதி வீதியா விசாரிச்சு ஒரு அருமையான வேலைக்கார பொண்ணை கொண்டாந்து இருக்கிறேன். சும்மா கின்னு இருக்கால. இதுக்கு முன்ன எங்க வேலை செஞ்ச? கள்ளிக்கோட்டை ஜமீன்ல. ஜமீனா? அப்ப சம்பளம் ஜாஸ்தியா இருக்குமே. நான் யாரு? எல்லாம் பேசி முடிச்சிட்டேன். 3 வேளை மூக்கு பிடிக்கிற மாதிரி சாப்பாடு, வருஷத்துக்கு 2 புடவை, மாசம் 100 ரூபாய் சம்பளம். உங்க வீடு எங்க? பின்னால பெருசா வீடு இருக்குதா. சரி சரி, வந்து மிளகார. என்னங்க சிரிக்குது? வேலை செய்யும் போது சிரிச்சுக்கிட்டே வேலை செய்யுது. தப்பு ஒண்ணும் இல்ல. என்ன மிளகாவோட அரைக்க சொல்றேன். ஐயோ ஐயோ ஐயோ. நான் எங்க இருக்கேன்? பழுத்த தக்காளி கூப்பிடுங்க. மாடி ருக்மணி நீ வாமா. திடீர்னு இருட்டான மாதிரி இருந்தது இல்ல? தம் தனனம் 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 தனனம். மாப்பிள்ளை அது இல்லம்மா, இவங்க 2 பேரு. இப்ப டிஃபன் சாப்பிடுவோம். அப்பா இது மட்டும்